ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் தக்காளியை வச்சு ஒரு புதுவிதமான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்காக நான் முதல்ல ஒரு 5 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதை வெந்நீரில் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதோட ஒரு பிளேட்டில் ஒரு 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4ல் நம்ம 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 2 தக்காளியை அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பூண்டு, அதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மிளகாய் வத்தலையும் புளியையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட்டு தான் கிரேவிக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான் 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் பொரிச்சதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதங்கின உடனே இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டும் நல்லா மசிய வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் நல்லா வற்றிடும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி இலையை நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நல்லா சுருள வதங்கிடும். இப்போ நம்ம இறக்கிடலாம். சுவையான தக்காளி கிரேவி ரெடி ஆகிட்டு இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் விரவணும் அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி விரவி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.